ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து ஈரானுடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் கொள்ளப் போவதாக ஐக்கிய அரபுகளும் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஜூஏ மீதான தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்றும் இதன் பின்னால் மிகப்பெரிய சதி இருப்பதாக ஈரான் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்த இன்றைய தினங்களில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அடுத்த அறிவிப்பு மத்திய கிழக்கு கடந்து ஐரோப்பா நேட்டோ முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போரில் திடீர் திருப்பமாக ஜெலன்ஸ்கியை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கின்றது. இது உக்ரைனிலிருந்து வந்திருப்பது உக்ரைனியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. இது சார்ந்து உலகில் வெளியான மிக பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நேற்று முன்தினம் ஏவுகணை மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதான செய்திகள் வெளியாக இருந்தது. இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்களும் மிக முக்கியமாக ஐக்கிய அரபு அமீரகமும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் தங்கள் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் துண்டிக்கப் போவதாகவும், குறிப்பாக ஈரானினுடைய முடக்கப்படாத சொத்துக்களை தாம் முடக்க இருப்பதான ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இது ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இன்றைய தினம் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்றும் இதன் பின்னால் மிகப்பெரிய சதி நடவடிக்கை இருப்பதாக முக்கியமான தகவலை தெரிவித்துள்ளார்கள். ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் எந்த நாட்டுக்கு அஞ்சாமல் தாங்கள் நடத்திய தாக்குதலை எப்போதும் குறிப்பிடுவார்கள். ஆனால் தாக்குதல் நடத்தவில்லை என்று ஈரான் கூறியிருப்பது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஏனைய நாடுகளுக்கிடையேயும் ஈரானுக்கிடையேயும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய முறுகலை ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய சதியாக இருக்கலாம். இஸ்ரேல் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்திவிட்டு ஈரான் மீது பல தடவைகள் பழியை போட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே அமீரகம் மீதான தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலினுடைய மொசாட் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்காவை ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கொம்பு சீவிய இஸ்ரேல் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். ஏனெனில் இஸ்ரேலினால் ஈரானிடம் சிக்கிக்கொண்ட அமெரிக்கா எவ்வாறு வெளியேறுவதென்று தெரியாமல் மிகப்பெரிய அளவில் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே தான் குறிப்பாக ஏனைய அரபுலக நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பும் நடவடிக்கைகளை கச்சிதமாக இஸ்ரேல் செய்து வரும் சூழ்நிலையில் தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மீதான தாக்குதலில் இஸ்ரேலின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக தற்போது வெளியாக இருக்கின்றது. ஏமனின் சவுதி அரேபியாவுக்கு எதிரான முற்றுகையில் இதுவரை 47 எண்ணெய் கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் 11 கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் சவுதி அரேபியா மீது தாங்கள் விதித்த கடல்வழி முற்றுகை மிகப்பெரிய அளவில் வெற்றியளித்திருப்பதான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து வரும் நாட்களில் சவுதி அரேபியா தன்னுடைய நிலைப்பாட்டையும் அமெரிக்காவுக்கு ஆதரவான கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ளாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் மிக கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திக்கப் போகின்றார்கள் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சவுதி அரேபியா கவுதிகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் செய்வதை விடுத்து துருக்கியை, பாகிஸ்தானை, வேறு நாடுகளை ஏன் அமெரிக்காவை கொண்டு வந்தால் கூட கவுதிகள் அஞ்சப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பதுடன் கவுதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு பலமடைந்திருப்பதாகவும் அமெரிக்கா, இஸ்ரேலை மட்டுமல்ல ஏனைய அவர்களுடைய உதவியாளர்களை தாக்குவதற்கு ஒரே நேரத்தில் தயாராக இருப்பதாக ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் கர்முஸ் பகுதியில் ஈரான் மீது அமெரிக்கா விதித்த முற்றுகை வெற்றியளித்ததோ இல்லையோ, சவுதி அரேபியா மீது ஏமனின் கவுதிகள் விதித்த முற்றுகை மிகப்பெரிய அளவில் சவுதி அரேபியாவுக்கு பொருளாதார இழப்புகளையும் பல பில்லியன் டாலர்களையும் இழப்பு ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. ஏனெனில் சவுதி அரேபியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ஏற்கனவே ஈரான் கார்முஸ் ஜலச்சந்தியை மூடியிருப்பதால் அங்கு மிகப்பெரிய அளவில் முடங்கி இருக்கின்றது. கவுதிகளினுடைய பாபல் மண்டம் செங்கடல் பகுதிகளும் முற்றுகையடைந்திருப்பதால் சவுதி அரேபியாவின் 29.5% ஏற்றுமதி இறக்குமதி ஸ்தம்பித்திருப்பதால் சவுதி அரேபியா இந்த முற்றுகை இன்னும் சில வாரங்கள் தொடர்ந்தால் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அமெரிக்கா மத்திய கிழக்கு கடந்து ஐரோப்பிய நாடுகளையும் சற்று ஆட்டங்காண வைத்திருக்கின்றது.
அமெரிக்கா இத்துடன் தங்களுடைய அடாவடித்தனங்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இந்த பிராந்தியத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை விடுத்து இதற்கு மேலாகவும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்கள், ஈரானுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வந்தால் அடுத்து வரும் வாரங்களில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களையும் தாக்கப் போகின்றோம். அதற்கான வலிமையும் அதற்கான பலமும் ஈரானிடம் உள்ளது என்று தெரிவித்திருப்பதுடன் நேட்டோ நாடுகளில் எங்கெல்லாம் அமெரிக்காவின் தளங்கள் இருக்கின்றது என்ற வரைபடத்தையும் தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு மட்டும் அதிர்ச்சி அல்ல. அமெரிக்காவுக்கு முண்டு கொடுக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக நேட்டோ நாடுகள் இந்த போரில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட மறைமுகமாக ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை, தங்களுடைய விமான நிலையங்களை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு கொடுப்பதென பல வழிகளில் அமெரிக்காவுக்கு உதவி வரக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில், நேட்டோ நாடுகளில் அமெரிக்க இராணுவ நிலை கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை எண்ணிக்கையானவர்கள் நிலை கொண்டிருக்கின்றார்கள், எங்கு தளங்கள் இருக்கின்றன என்று வரைபட ரீதியாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மத்திய கிழக்கு கடந்து ஐரோப்பாவிலும் ஈரானுடைய பார்வை திரும்பி இருக்கின்றதா என்று மிகப்பெரிய அளவிலான அச்சத்தை தற்போது எதிரிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் நேட்டோ நாடுகளில் பல நாடுகள், இத்தாலி மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் தாங்கள் எந்த ஒரு உதவியோ அல்லது பங்களிப்போ கிடையாது என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு நகர்வையும் தாங்கள் அமெரிக்காவுடன் இணைந்து செய்யவில்லை என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தற்போது மீண்டும் அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கின்றது என்ற செய்திதான் அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஈரானினுடைய சபாநாயகர் முகமது கலிபாவ் ஈராக்குக்கு அதிரடியான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். 3 நாட்கள் விஜயத்தில் மிக முக்கியமான பிரதிநிதிகள் சந்திப்புகள், மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஈராக்குக்கு ஈரான் வழங்கிய ஆதரவை, அதிலும் குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ISIS அமைப்பினை ஒடுக்குவதில் ஈரான் புரட்சிகர காவலர் படை ஆற்றிய பங்கு என்பது யாராலும் மறக்க முடியாத ஈராக் பிரதமர் அலி அல் ஷைதி பாராட்டி இருக்கின்றார். ISIS அமைப்பினரை அடக்குவதில் ஈராக் மட்டுமல்ல, சிரியாவை சுற்றி இந்த பிராந்தியம் முழுவதும் ஈரான் செய்திருக்கக்கூடிய பங்களிப்புகள், ஈரானினுடைய மிக முக்கியமான செயற்பாடுகள் அனைத்து மிக ஒரு பெரிய அளவில் உதவி இருப்பதான செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, முகமது கலிபாவ் இந்த விஜயத்தில் ஈராக்கையும் ஈரானையும் எப்போதும் யாரும் பிரிக்க முடியாது, பிரிப்பதற்கு முற்பட்டாலும் அது அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஈராக்கையும் ஈரானையும் பிரித்தாள்வதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஏனைய பல நாடுகளும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட ஈராக் அரசும் ஈராக் மக்களும் இதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எழுந்து நின்று அவற்றையெல்லாம் முறியடித்திருக்கின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈராக் மக்களோ ஈராக் அரசோ ஈரானுக்கு எதிராக செயற்பட மாட்டார்கள். அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளின் கனவு இந்த இடத்தில் பலிக்காத என்ற ஒரு செய்தியையும் அவர் மிக முக்கியமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்து, உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியினுடைய உதவியாளர் மீது மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய வீட்டின் மீது நீதித்துறையினர் சோதனை நடத்திய போது மிகப்பெரிய அளவிலான பணம், தங்கம் மற்றும் மிகப்பெரிய அளவிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ள சூழ்நிலையில் சட்டவிரோதமான முறையில் ஜெலன்ஸ்கியின் உதவியாளர்கள் பல கோடி ரூபாய்களையும் பல பில்லியன் டாலர்களையும் சம்பாதித்திருப்பதாகவும், இந்த போரை காரணம் காட்டி மிகப்பெரிய அளவில் உக்ரைனிய வளங்களும் நிதியும் சூறையாடப்பட்டிருப்பதாகவும், அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளுக்கு உக்ரைனை அடமானம் வைப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய அளவில் செயற்பட்டிருக்கின்றார்கள் என தெரிவித்து, இனிவரும் நாட்களிலும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பதவி விலகாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளமை புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உக்ரைனின் முன்னாள் பாதுகாப்புத்துறை தலைவரும் உளவுத்துறை தலைவரும் உக்ரைனில் மீண்டும் ஸ்திரமான தன்மையை கொண்டு வந்து இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கு உக்ரைனில் உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ரஷ்ய போரினால் உக்ரைன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனுக்கு உதவுவதற்கு பேரளவில் கூறிக்கொண்டாலும் அமெரிக்காவின் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பாவும் பின்னடிக்கும் சூழ்நிலையில் உள்நாட்டிலேயே ஜெலன்ஸ்கியினுடைய உதவியாளர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருப்பதுடன் மிகப்பெரிய மோசடி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருப்பது அந்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருப்பதுடன் உடனடியாக தேர்தலை வைத்து உக்ரைனில் புதிய ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற அறிவிப்பையும் உக்ரைனிய ஊடகங்களும் வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக உக்ரைனுக்கு இந்த போரில் ஏற்பட்ட சிக்கலாகவும்
ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாகவும் அல்லது திருப்பமாகவும் பார்க்கப்படுகின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான உலக செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியான பயணத்தால் வெளியூரிலிருந்து படப்பிடிப்பு செய்வதால் ஏற்படும் ஒலி இடையூறுகளுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள்.